எந்த மாதிரியான பாரத்தை நம்ம சுமக்கிறோம்? What are the types of burden that we are carrying today? பாருங்க, முதலாவது பாருங்க, வீட்டில் இருக்கிற சுமைகள், குடும்பத்தில் இருக்கிற சுமைகள். எழுதப்பட்டிருக்குது, உன் கையின் கிரையில் இனி புசிப்பாயில் போட்டிருக்குது. ஆனா நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு வருமானம் பத்தல, அது ஒரு பாரம். அது பேரு ஒரு பாரம். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு போட்டிருக்குது, ஆனா வீட்டுக்கு போனாலே ஒரே பிரச்சனை, நெச்சரிப்பு உண்டாகுது, போராட்டங்கள் உண்டாகுது. அப்ப அது ஒரு பாரம். சிலருக்கு இப்படியே ஒரு நல்ல ஒரு அனுபவம் வீட்டுல இருக்கும். அவங்க வீட்டுக்கு போனா தான் பெரிய சந்தோஷம். எப்பா வீட்டுக்கு போயிட்டோம், என்னோட பரலோகத்துக்கு வந்துட்டு. சிலருக்கு ஏன்டா வீட்டுக்கு போறேன்னு தோணும். ஹல்லேலூயா. வெளியே இருக்கலாமே. இன்னைக்கு இந்த வார்த்தைய திருமணம் பண்ணுவங்க மாத்திரம் இல்ல, வாலிப பிள்ளைகளே வந்து வைக்கிறாங்க. இல்ல பாச எங்களுக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, வீட்டுல அம்மா அப்பா ஒரு நாள் சண்டை போட்டு இருக்கிறாங்க, வீட்டுல நிம்மதியே இல்லை, அம்மா கத்திக்கிட்டே கிடக்குறாங்க, அப்பா ஏசிக்கிட்டே இருக்கிறாரு, நின்றா குத்தம் உட்காந்தா குத்தம்ன்றாரு அப்படின்னு சொல்லி வீட்டுல பாரம். அப்ப சில குடும்பத்துல பண ரீதியில பாரம் உண்டாகும். அவங்க சம்பாதிப்பாங்க, கணவன் மனைவி சம்பாதிப்பாங்க, ஆனா தேவைகள் சந்திக்கப்படாது. அவங்க கடனை அடிக்க முயற்சி எடுப்பாங்க, இன்னொரு பிரச்சனை உண்டாகும், இன்னொரு போராட்டம் உண்டாகும். ஹல்லேலூயா. இதெல்லாமே பாரங்கள். சில நேரத்தில் சில தாய் தகப்பன் பிள்ளைங்களை விட்டு பிரிந்து இருப்பாங்க. நான் போய் சிங்கப்பூர்ல போய் வேலை செய்ய போறேன், இங்க எனக்கு வருமானம் பத்தலன்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு burden. There is no happiness, there is no joy. அங்க என்ன இல்ல, சந்தோஷம். பாருங்க, நம்மளுக்கு ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் ஒன்றா இணைந்து வீட்டுல இருந்தா அதான் ஆசீர்வாதம், அதான் பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா பிரிந்து இருக்கிறாங்கன்னா அங்க ஒரு பாரம் உண்டாயிருக்குன்றார். அப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுல கணவனாலேயோ இல்ல மனைவினாலேயோ விடாம பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நெவர் எண்டிங் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு பாரம். இந்த பாரத்தை யார் நம்ம போடுறா? பிசாசனவன் தான் போடுகிறான். உங்க நிம்மதியை கெடுக்கும்படி. நீங்க நார்மலா நடந்து போறீங்க, ஒன்னுத்தையும் சுமக்க உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஆனா எதையாவது ஒரு ஜாமாவை ஒரு பொருள் நீங்க தூக்கிட்டு போறீங்கன்னா உங்களால நடக்க முடியாது, உங்களுக்கு அந்த வலி தாங்க முடியுது. இந்த பாரம் என்ன பண்ண, நாளுக்கு நாள் நேரம் ஆக ஆக உங்களை அப்படியே வேதனை உண்டாகும். சில பிள்ளைங்க தாய் தகப்பன் வார்த்தையை மீறி இருப்பாங்க. எனக்கு வயசாச்சு, நான் 18 வயசாச்சு, நான் மேஜர் ஆயிட்டா நீ இஷ்டப்படி தான் இருப்பாங்க. அது ஒரு பாரம். இப்படி ஒவ்வொரு இருதயத்திலும் குடும்பத்துல பாரங்கள் உண்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிசிக்கல் பர்டன், சரீர ரீதியில நம்மளுக்கு பாரம் உண்டாகும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட சில நேரத்துல சில வியாதிகள் நம்மளுக்கு பாரப்படுத்தும். அந்த வியாதி நிமித்தம் நீங்க காரியத்தை செயல்பட முடியாது, you unable to work, வேலை செய்ய முடியாது. நீங்க சில இடங்களுக்கு போறதா இருந்தா நீங்க உங்களுக்கு மாத்திரம் பாரம் இல்லை, பிறருக்கும் பாரமாக இருப்பீங்க. அப்ப பாரத்தோட நீங்க வாழ்றதா இருக்கும். வியாதி நம்மளுக்கு அழுத்தத்தை கொண்டு வரும். இது நிமித்தம் நமக்கு பண தேவைகள் இருக்கும். ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு அளவு தான் நம்மள பார்ப்பானுங்க. ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணா கூட 2 மாசம் கழிச்சு வாங்குவானுங்க. வியாதி நல்லா முத்தி போனதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணுவானுங்க. பணக்காரனா இருந்தா வெளியே போய் பார்க்கலாம், ஆமா வழியா. ஆனா பண வசதியில் என்ன பண்ண முடியும், அவன் கொடுக்குற அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னா கூட 2 மாசம் கழிச்சு வா நான் செக் பண்றேன்னு. அன்லெஸ் அது சீரியஸா இருக்கணும். நீங்க பேச்சு மூச்சு இல்லாம கஷ்டம் தடுமாறிட்டீங்க, அப்பதான் பார்ப்பாங்க. இல்லைன்னா 2 மாசம் டைம் கொடுத்துருவோம். இதுதான் நடுத்தர கிளாஸ் இருக்கிற ஆட்களுக்கு இது ஒரு பெரிய போராட்டம். எப்படி இதை நம்ம கோத்ரூ பண்ண முடியும், நாளைக்கு நம்ம வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வேற இடத்த போய் பார்க்கறதா இருந்தா அதிகமா பணத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில உண்டாகிற பாரம். ஆனா மறந்துடாதீங்க, அந்த சொல்றாரு, நீதிமான தள்ளாட கர்த்தர் விட மாட்டார். மூன்றாவது பாத்தீங்கன்னா நண்பர்களால் உண்டாகிற பாரங்கள், burdens that comes through the friends. உங்களுக்கு பிரச்சனை யாரால உண்டாகுதுன்னா உங்க கூடவே நெருங்கின ஆட்கள் மூலியமாக, உங்களை நல்லா தெரிஞ்சவங்க, உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுட்டவங்க, they knew you very well. இன்னைக்கு நீங்க பாரப்படுகிறது வெளியாள்னால இல்ல, சபையால தான். சபை விசுவாசிகளால தான் உங்களுக்கு பாரமே உண்டாகுது, பிரச்சனைகளும் உண்டாகுது. Why churches are being scattered? ஏன் சபைகள் இப்படியாக உடைக்கப்படுது? என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. அளவுக்கு அதிகமான ஃபெலோஷிப். நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஒருத்தர் விசாரிச்சு, அப்ப இந்த மாதிரி நம்ம அளவா இருந்தோமா இட் ஸ்டேஸ் ஹெல்த்தி. பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரதர் சிஸ்டர் அந்த டைட்டில் தூக்கி போட்டுட்டு அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி அதை போய் உடுப்புங்க பிரச்சனை. ரோட்ல முடிவு பிரச்சனைக்கு பிரச்சனை வரும். இந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இதெல்லாம் வேண்டாம், பிரதர் சிஸ்டர் அப்படி இருந்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். We are brothers and sisters in Christ. ரொம்ப நெருங்கி பழகி நீங்க அட்டாச் ஆகிட்டீங்கன்னா பிரச்சனை உண்டாகும்.
டெய்லி நீங்க அவங்ககிட்ட பேசுறீங்க, ஒரு நாள் அவங்க உங்ககிட்ட பேசினா மனசினாகும் பாரப்படும். அப்ப நண்பர்களால, நீங்க பழகின ஆட்களாலே உங்களுக்கு பாரம் உண்டாகும். You are being burdened because of your own friends. எழுதப்பட்டிருப்பாருங்க, தெரியாத செஞ்சா பிரச்சனை இல்லை. ஆமா, வெளியே இருக்கிறவங்களை பார்த்து முறைச்சா பேசுறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆனா உங்க கூட நல்லா பழகி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆட்கள் செய்யணும் உங்களுக்கு வலிக்கு. அப்ப அந்த லெவலுக்கு நம்ம இனிமே போக கூடாது. நாலாவது நீங்க பாருங்க, டெம்பரமெண்டல் பர்டன்ஸ். அதாவது காரணமே இல்லாம அவங்க மூட் மாறிட்டு இருக்கும். எதையாவது ஒரு காரியத்தை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருதயத்தை அதனால பாரப்படுத்திக்கிட்டு எல்லாத்து மேலே கோபமாவே இருப்பான். காரணமே இல்லாம இருப்பான். நல்லதான் இருக்கும், அந்த ஆத்மா நல்லதான் இருக்கும், நல்லதான் பேசும், இது பண்ணும். திடீர்னு பார்த்தா புருவ நேரம் ஐப்ரோ கேட்டா ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்குதா, ரொம்ப கோபமா இருக்குதா. நம்ம பேசுவோம், அது செவரையே பார்த்துட்டு இருக்கும். அப்புறம் இது வேற உலகத்துக்கு போயிடுச்சு கேட்டா அது கோபமா இருக்குதா. 2-3 ட்ரிப் உன்கிட்ட தான் பேசியிருக்கேன், விளங்குதா இல்லையான்னு கேட்பீங்க. என்ன அப்படின்னு. So this is what you should understand. இதுதான் டெம்பரமெண்டல் பர்டன். அப்படின்னா நல்லா இருப்பாங்க. You can keep your heart in a good condition. நல்ல கண்டிஷன்ல நீங்க வச்சிருக்கலாம். தேவையில்லாத ஒரு காரியத்தை நல்லா மைண்ட் ஏறி திணிச்சுக்கிட்டு பாரப்படுத்தி உட்காந்துருக்கு. இது என்ன பண்ணா அதை மட்டும் பாரப்படுத்தாது, மற்றவங்க பாரப்படுத்திடும். இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தா ஒதுங்கிடுங்க, உங்களுக்கு தான் நல்லது. ஹல்லேலூயா. இல்ல நீங்களும் அழுத்தப்படுவீங்க, மூட் மாறிக்கிட்டே இருக்கும், டைம் டு டைம் மாறிட்டே இருக்கும். அதான் சொல்றேன், this is something very dangerous for others also. So கொஞ்ச நேரம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பயப்படுவாங்க. இது இன்னொரு கேஸ். நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு பயம் எடுத்துரும், இது ஆயிருமோ அது ஆயிருமோ அப்படின்ட்டு. சில பேர் நல்லா இருப்பாங்க, அப்புறம் கவலையா உட்காந்து இருப்பாங்க, தேவையான கொஞ்சம் அழுதுட்டு இமோஷனல் அழுதுட்டு இருப்பேன். ஏங்க அழுகுறீங்க கேட்டா, இல்ல ஒரு காரியத்தை யோசனை அழுதுட்டு இருக்குன்னு. they carry unnecessary burdens. அவங்களா போய் தூக்கிக்கிறாங்க காரியத்தை, போயிட்டு என்ன பண்றாங்க, போய் தூக்கிறேன். இது எங்கேருந்து உண்டாகுது? பிசாசினால் வருகிற அழுத்தம். is a spirit that is sent by the demons. ஆண்டவர் உங்களை சுமக்கிறார், உங்கள் பாரத்தையும் சுமக்கிறார். நீங்க ஏன் சாத்தானை சுமக்கிறீங்க? God wants to carry you, but he doesn't want to carry the demons within you. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை சுமக்க விரும்புகிறார், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிகளை சுமக்க அவர் விருப்பப்பட கிடையாது. ஐந்தாவது பாத்தீங்கன்னா burden of loss and grief. அதாவது சில ஆட்களை நீங்க உங்க வாழ்க்கையில தொலைத்திருப்பீங்க, இல்ல பிரிந்திருப்பீங்க, நிரந்தரமா பிரிந்திருப்பீங்க, இல்ல முக்கியமான ஆட்கள் உங்க வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கலாம். ஓகே, இதோட பாரத்தை உன்னால விட்டு விலக முடியல. உங்க லைஃப்ல கூட சில நீங்கள் தொலைச்சிருப்பீங்க, இல்ல மறுத்திருப்பாங்க, அந்த வேதனையை நீங்கள் சுமக்கிறீங்க. நிரந்தரமா பிரிஞ்சிருப்பாங்க, வேதனையை நீங்கள் சுமக்கிறீங்க. இதெல்லாம் பேர்டன். எப்பப்பெல்லாம் அந்த நபரோட அந்த ஆட்களோட நினைவுகள் உங்களுக்கு வருதோ அப்பப்பெல்லாம் நீங்க அழுத்தப்படுவீங்க, வேதனை உண்டாகும். ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் அப்படியே ஒரு காலத்தை ஆண்டு அனுபூதி கொடுத்தாருன்னு சொல்லி. ஆறாவது பாத்தீங்கன்னா the most heaviest burden of all. எல்லா பாரத்திலும் மிக பயங்கரமான ஒரு பாரம் என்னவா இருக்க முடியும்? பாவம் தான் மிகப்பெரிய பாரம். பைபிள்ல எபிரேயர் எழுதப்பட்டிருக்குது, let not the weight of the world okay press you down, let not the sins weigh you down. பாவம் உங்களை பாரப்படுத்த கூடாது. நீங்க ஆண்டவரை அப்படியே நெருங்கி போயிட்டே இருப்பீங்க, மேல அப்படியே போயிட்டே இருப்பீங்க. பாவம் உங்க மேல விழுந்துச்சுன்னா அப்படியே கீழே இறங்கிடுவீங்க. பாவம் உங்களே உங்களுக்கு பாரமாக்கிடும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, சில பாவத்தில் விழுந்துட்டு சூசைட் வரைக்கும் யோசிச்சிருவாங்க. நான் செய்யக்கூடாத காத்து நான் செஞ்சுட்டேன், இனி நான் வாழ்ந்து பிரோஜனமே இல்லை, எனக்கு என்னை பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ற அளவுக்கு யோசிச்சிருவாங்க. ஏன்? பாவம் அவங்களை பாரப்படுத்தும். உங்களாலே உங்களை மன்னிக்க முடியல, ஆண்டவரே மன்னிச்சாலும் நீங்க உங்களை மன்னிக்க மாட்டீங்க. இல்லை நான் காத்து நான் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அந்த கில்ட்டினஸ் இருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் நான் செய்த பாவத்துக்கு அது நடந்திருக்குது, நான் செய்த காரியத்துக்கு நடந்திருக்குன்னு சொல்லி இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல 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 இயேசுவின் ரத்தத்தை மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். Then for what reason God should have died for you? நீங்க சொல்றீங்க உங்க பாவம் தான் நீங்க கடந்து போற பிரச்சனைகளா காரணம்னு சொல்றீங்கன்னா, அப்ப எதுக்காக இயேசு உங்களுக்காக மரிக்கணும்? என்ன காரணம் சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு 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 அழகான ஒரு பொருளை வாங்கி கையில கொடுத்து, அந்த விலை உயர்ந்த ஒரு பொருள் கையில கொடுத்து, இதை நான் உனக்காக வாங்கி கொடுத்துருக்கிறேன், நீங்க என்ன கேட்குறீங்கன்னா இது எனக்கா? நான் நம்ப மாட்டேன். இது எனக்கா நம்ப மாட்டேன்னா வாங்கி கொடுத்தவங்களுக்கு கோவம் வருமா வராதா? நான் காசை கட்டியிருக்கேன், அதில் பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணியிருக்கேன், நான் உனக்கு வாங்கி இந்த பொருளை அழகான பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன் உனக்குன்ட்டு அதை பயன்படுத்துன்னு சொன்னால் நீனா இது எனக்கா? இல்லை எனக்கு இது இல்லை, நான் நம்ப மாட்டேன். நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா அப்படி கேட்குறீங்க. இயேசு பாவ மன்னிப்பை வாங்கி கொடுத்துருக்கிறார், சொந்த ஜீவனை கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கிறார்.
நீங்க என்ன கேக்குறீங்க? இல்ல நான் கடந்து போறதெல்லாம் என் பாவத்தினால. then what is the reason God should die for you? எதுக்காக இயேசு சாகணும் உங்களுக்காக? being a child of God, you don't even know how to claim your blessings from the Lord. தேவனுடைய பிள்ளையா இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களால எடுத்துக்கொள்ள முடியல. சோ பாவம் உங்களை பாரப்படுத்தும், உங்களை அழுத்தும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், அந்த பாரத்தை கர்த்தர் உங்களுக்காக சுமந்துட்டார். சிலுவையை உங்களுக்காக அவர் சுமந்துட்டார். It belongs to him. Hallelujah.